இந்த மேட்ச் போயிட்டே இருக்கும்போது, "என்ன சார் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சா பார்த்து இந்த அடி அடிக்கிறாங்க?" அப்படின்னு கேட்டேன். 10 ஓவர் 9 ஓவர்லயே வந்து அவங்க வந்து 80 டச் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல என்ன சார் என்ன எதிர்பார்க்குறீங்க ஸ்கோர்ன்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க, "பாலா 150 இவங்க தாண்ட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க." அது எப்படி சொன்னீங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து ரிவ்யூக்குள்ள போலாம்னு நெனைக்கிறேன். தெரியும். 9 ஓவர்ஸ், 10 ஓவர்ஸ் ரேஞ்சில நீங்க சொல்ற மாரி 80 வந்தது. பட் அது போராது. ஏன்னா, பேசிக்கா சைக்காலஜிக்கலா இவங்க வந்து பிரஷர் ரொம்ப இழுத்து போட்டுக்கிறவங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ். அவங்களால ஸ்ட்ரோக் ஆடாம இருக்கவே முடியாது. பட் அது எங்க பிரச்சனை ஆச்சுன்னா, நீங்க நோ லாஸ்லயே போயிட்டு 11த் ஓவர்ல டக்கு டக்குன்னு 2 பேர் அவுட் ஆனீங்கன்னா, யூ ஆர் கிவிங் தி ரிமைனிங் 9 ஓவர்ஸ் ஜஸ்ட் 9 ஓவர்ஸ் ஃபார் 9 பீப்பிள். மீதி 9 பேருக்கு 9 ஓவர் தான் குடுக்குறீங்கன்னா, ஆளுக்கு 1 ஓவர் தான் ஆட முடியும். ஆளுக்கு 1 ஓவர் ஆட முடியும்னா, இந்த பிட்ச்ல ஒரு 4 பாலாவது நீங்க வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்குக்கு போனா தான் ஓரளவுக்கு நீங்க ரீட் பண்ணி ஆட முடியும். பட் நீங்க 6 பாலுக்குள்ள நான் வார்ம் அப்பும் பண்ணி அடிக்கணும்னா, ஒவ்வொருத்தரா இருந்தா எப்படி முடியாது. ஸோ, திடீர்னு இவங்க என்ன பண்ணாங்க 2 பேரும் போயிட்டு 2 விக்கெட் விழுந்த உடனே பேனிக் ஆயி, இன்னும் இருக்கிறது 8 ஓவர் தான். ரேட் 12, 13ல வரணும்னா நம்ம அடிக்க போகணும்னு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே உள்ளுக்குள்ள வந்து கார்ட் எடுத்துட்டு அடிக்க போனீங்கன்னா, இந்த பிட்ச்ல அடிக்க முடியாது. ஓப்பனர் சர்வைவ் ஆனதுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆட்டாங்க. அதுக்கப்புறம் 8 அண்ட் 9 வந்தது.